குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு காலையிலே மறுபடியும் நாங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அதை பாத்தி பிடிச்சி நடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வழக்கமா நம்ம தோட்டத்தில் எப்படி நடுவாங்க? மஞ்சள் எடுக்கிற மஞ்சள்ல ஒவ்வொரு துண்டு மஞ்சள் அதில் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிருவாங்க. கொஞ்சம் நம்ம மஞ்சள் எடுத்து கறி மஞ்சள் தனியாகவும் கஸ்தூரி மஞ்சள் தனியாகவும் நடணும் அப்படின்ட்டு பாக்குறோம். இந்த பக்கத்துல கறி மஞ்சள் நாங்க முதல்ல ஷார்ட் வீடியோல சொன்ன மாதிரியே இலை சின்னதா இருக்குது. ஸோ இதை தோண்டி பார்க்கலாம். அப்படி வந்துருக்கு. இந்த இருக்கு மஞ்சள், இதுதான் கறி மஞ்சள். ஸோ இப்போ நாங்கள் ஒரு மஞ்சள் செடியை தோண்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை கறி மஞ்சளுக்கு வேண்டி நடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு மஞ்சளை அப்படி மஞ்சளை எடுக்கும்போதே அழகாக அது மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பாத்தி பிடிச்சி நட போகிறோம். ஓ, அது சின்ன மஞ்சளை போட்டாலே அது தழுத்து வந்துடும். ஆமாம், மேல்தால தான் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப ஆழமாக தோண்டிருக்கேன். பரவாயில்லாமல் இருக்குது. இதில் கொஞ்சம் நிறைய இருக்குல்ல? ஆமாம், இதில் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ தான் வளர்ந்து வருது பாரு. ஆமாம், இந்த இடம்லாம் அப்படியே வளர்ந்து வருது. இப்படி வளர்ந்து போக போக அது நிறைய மஞ்சள் கிழங்கு வரும். இது அப்படியே காஞ்சி வரும்போது தான் அப்படி சின்னதாக நம்மளுக்கு கடையில் மஞ்சள் கிடைக்குது. எவ்வளோ கிழங்கு இதே மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இப்போ விவசாயி மஞ்சள் செடியெல்லாம் பிடுங்கிட்டு போகிறாங்க. அதில் நட போகிறோம் நம்ம. சரி, இப்போ நம்ம கஸ்தூரி மஞ்சள் எடுக்க போகிறோம். துணி துவைக்கலாம், மஞ்சள் எடுக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பர். நிறைய எடுக்கணுமா? நம்ம தேவைக்கு போதும். அது நடறதுக்கு மட்டும் கொஞ்சம் போதும். எவ்வளோ பெருசாக வெட்டலாம்? இவ்வளோ காணும் வெட்டி எடுக்கலாமா, இல்லை இதில் பாதியாக வெட்டலாமா? அப்படி இல்லை, ஒவ்வொரு பீஸா சின்ன சின்ன பீஸா. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு அப்படி நடலாம் இல்லையா? நடலாம். பழைய மஞ்சள் உள்ளே இருந்திருக்கு பார்த்தியா? இதுல இருந்து தான் தளிர் வந்திருக்கு. ஆமாம், காஞ்சு போய் சுருங்கி இருக்கு. இதில் தான் அந்த காட்டு செடியெல்லாம் வரும். நம்ம வெட்டி போட்டோம்ல கலையில், அந்த காட்டு செடி. இது ஒரு பாத்தி பிடிச்சிக்கும். இந்த பக்கம் கஸ்தூரி மஞ்சளுக்கும் இந்த பக்கம் கறி மஞ்சளுக்கும் போடணும். இந்த பக்கம் நம்ம கறி மஞ்சளுக்கு இந்த இடவெளி விட்டுருக்கோம். வித்தியாசம் தெரியுதுக்கா? எது கறி மஞ்சள், எது கஸ்தூரி மஞ்சள்னு அதுதான் செடியை பார்த்தா தெரியுமே. செடியெல்லாம் வளர்ந்து வரும்போது கொஞ்சம் இடம் ஆகணும்னா
பண்ணி வந்து ம் ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு தோண்டாம இருந்தா சரி. அதுக்கு மனம் அடிக்கும்ல, அப்படியா? அதுக்கு இது சாப்பிடுற பொருள் அப்படின்னா அதுக்கு பிடிக்கும். சரி, அடுத்தபடியாக நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சது, இனி இந்த அக்கா டிபார்ட்மெண்ட் தான் வந்து அவங்க வந்து நடுவாங்க. சரி, இப்போ நம்ம மஞ்சள் ரெடி பண்ண போகிறோம் நடுறதுக்கு. சரி. ம் நடுவோமா? ம் இது கொஞ்சம் மேலேயும் வைக்கலாம்ல. ம் ம் எல்லாமே தழுத்து வந்துருமா? ஆ இவங்க நடுறது வந்து க்ளீனாக தழுத்து வந்துரும்னு நான் நம்புதேன். எனக்கு பால்கனி தோட்டத்தில் வந்து இவங்க நடும்போது எல்லாமே தழுத்துருது. அப்படிதானே? ம் ம் அது ஏன் அப்படி தழுத்துருது தெரியல. தெரியலையா? இதை கொஞ்சம் சின்னதாக பிச்சுக்கிட்டாமா? இருக்கட்டுமா? கொஞ்சம் கூட ஆழமாக தோண்டிக்காது மேல் தளர்த்து. ஒரு நடுவில் பெரிய கிழங்கு வச்சிடலான்னு பாக்கியோ. ம் அப்போ பக்கம் வேறு அடித்து போகுமா? ம் கறி மஞ்சள் நட்டாச்சு, கஸ்தூரி மஞ்சள் நட போகிறோம். வெயில் கஷ்டமாக இருக்குண்ணே. ஆமாம், இது கஸ்தூரி மஞ்சள் தானே ரெடி பண்ணுறோம். இது கஸ்தூரி மஞ்சள் நட போகிறோம். இப்போ நாங்கள் எடுத்திருக்க மஞ்சள் வந்து நிறைய எடுத்திருக்கோம், ஆனால் சின்னதாக தான் தோண்டியிருக்கோம். ம் இனி வருங்காலத்தில் பெரிய இடமா தோண்டி நடணும். இப்போ வந்து இந்த ரெண்டு வந்து ட்ரையலுக்காக வேண்டி நாங்கள் நடுறோம், எப்படி இது வந்து நல்லா க்ளீனாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிளகு கொடியெல்லாம் வைக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துல, அதாவது மேலேருந்து பார்க்கும்போது ஒரு தட்டில் வந்து மஞ்சள், ஒரு தட்டில் வந்து வேறு ஏதாவது வைக்கலாம். இந்த மாதிரி மிளகுக்கு நடுவில் இருக்க இடங்கள்ல இந்த மாதிரி பாத்தி பிடிச்சி நட்டு வைக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அடுத்தால வந்து பனி அதெல்லாம் விழும்போது காடு தானே நல்லா ஈரமாகி அது வந்து விளைஞ்சி வந்துடும். அப்படி தானே? ஆமாம். ம் நடுவோமா? ம் கீழே அடியில் வைக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி நானும் நடுதேன். எல்லோரும் நினைவு வச்சுக்கிடுங்க, நான் இந்த மேல்டாக்கில் நட்டுருக்கேன். நான் நட்டதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பிறகு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஸோ மஞ்சள் நட்டு முடிச்சாச்சு. நட்டது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. இந்த மஞ்சள் வளர்ந்து வர்றதுக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது மூத்தில் போடுறதுக்கு ஆகும்ன்ட்டு எடுக்கிறேன். அப்படியா? இது நம்ம மருமகளுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இந்த மஞ்சளை. ஓஹோ, இப்போ உள்ள மாடர்ன் பிள்ளைகள் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்களா தெரியல, கொடுத்து பார்ப்போம். சரி சரி. மஞ்சளை வந்து அதாவது அழகுக்காக போடல, தோல் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு மருந்தாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே நல்லது. முகத்தில் வர முகப்பருவு அது அந்த மாதிரி காரியங்கள் என்னெல்லாம் தெரியல, நிறைய காரியங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸ்கின் நல்லா இருக்கும். ஆமாம், பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கணும் இந்த மஞ்சள் தேங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்த ஒரு ஏதாவது நடும்போது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பைக்கர்ஸ். பாய். மண்ணு கையோடு பாபாய் சொல்லிட்டேன்.